ஆஸ்கர் விருது வழங்கும் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்திய நடிகர்களான ஆயுஷ்மான் குரானா மற்றும் கமலஹாசனை வாக்களிக்கும் உறுப்பினர்களாக அழைத்துள்ளது. இது உண்மையாகவே இந்திய நடிகர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடன் சேர்ந்து சமீபத்திய ஆஸ்கர் விருது வென்ற கீரன் கல்கின் மற்றும் மிக்கி மேடிசனையும் இந்த மதிப்புமிக்க திரைப்பட அமைப்பு அழைத்துள்ளது. ஆரியானா கிராண்டே, பெர்னாடா டோரஸ், செபாஸ்டியன் ஸ்டான் மற்றும் ஜெர்மி ஸ்ட்ராங் உள்ளிட்ட மொத்தம் 534 புகழ்பெற்ற கலைஞர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆஸ்கரின் வாக்களிக்கும் உறுப்பினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். அந்தாதுன், விக்கி டோனர், பாலா மற்றும் சர்க்கார் 15 போன்ற விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட பல திரைப்படங்களில் பணியாற்றதன் மூலமாக புகழ்பெற்றவர் தான் ஹிந்தி நடிகர் ஆயுஷ்மான் குரானா. இவருடைய பல திரைப்படங்கள் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரை இந்திய சினிமா துறையின் புகழ்பெற்ற நட்சத்திரங்களில் ஒருத்தராக இருக்காரு. திரைப்படத்துறையில் 5 தசாப்தங்களுக்கும் மேலான அனுபவம் கொண்ட அவர் இன்னும் இந்தியாவின் மிகவும் வெற்றிகரமான கலைஞர்களில் ஒருத்தராக கருதப்படுறாரு. ஆஸ்கர் அமைப்பினால் கமலஹாசன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது உண்மையாகவே தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், கௌரவம் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு பிரபலங்கள், பொதுமக்கள் உள்பட பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் கமலஹாசன் அவர்களை வாழ்த்தி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதில் உலக அளவில் திரைத்துறையின் உச்சபட்ச விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுக்கான குழுவில் இணைய அழைப்பினை பெற்றிருக்கும் அன்பு நண்பர், கலைஞானி திரு கமலஹாசன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். மொழி, தேச எல்லைகளை கடந்து திரைத்துறையினர் மீது தாங்கள் செலுத்திய பெரும் தாக்கத்துக்கு தாமதமான அங்கீகாரமே இது. இன்னும் பல தேடி வரும் உயரம் உங்களுடையது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து போஸ்ட் போட்டிருக்காரு.